வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறது ஒரு சாதாரண ஒரு படத்தை பற்றி மட்டும் கிடையாது. அது ஒரு கல்ட் கிளாசிக் அப்படின்னு சொல்லலாம். சொல்லப்போனால் அதுக்கும் ஒரு படி மேலே தமிழ் சினிமாவை ஒரு படி தூக்கு நிறுத்தின படம். அதுதான் பாட்ஷா. 1995 இந்த படம் வெளியே வந்துச்சு. இன்னமும் ரசிகர் மனசில் ஒரு தனி இடம் அந்த படத்துக்கு உண்டு. இப்போவும் இந்த படம் டிவியில் ஓடுனா ஒரு நிமிஷம் நின்று யாராக இருந்தாலும் பார்க்கலாம், கேட்குற நீங்களும் உட்பட. இந்த படத்தில் அப்படிதான் என்ன பெரிய ஸ்பெஷல்? ஏன் தமிழ் சினிமாவில் இது ஒரு முக்கியமான படம்? வாங்க ஒரு லைட்டாக ஒரு தரம் பார்க்கலாம். முதல்ல இந்த படத்தோட பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டார் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னைக்கும் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு கிரீடத்தோட சுற்றுறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஒரு படம். ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் மாணிக்கம் எப்படி ஒரு டான் பாஷாவா மாறுறார் அப்படிங்கிறதான் கூஸ்பம்ஸ் தரக்கூடிய அந்த ஒரு படம். நான் ஒருத்தன் தான், ஆனா என் பின்னாடி அப்படின்னு சொல்ற அந்த சீன் இருக்கு பாப்பா அப்படி இருக்கும். மொத்தத்துல இந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் ஸ்டோரியும் ஸ்கிரீன் பிளேயும் தான். அதுல நடந்த மேஜிக் அதுக்கப்புறம் எந்த படத்துலையும் நடக்கல அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தோட கதை ரொம்ப சிம்பிள் தான், ஆனா நரேஷன் இருக்கு பாருங்க, அடுத்த லெவல்ல இருக்கும். பிளாஷ்பேக் ரிவீல் பண்ற சீன் இருக்கு, அதுல இருக்க டைமிங் இருக்கு, சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ற விதம் இருக்கு. படம் பர்ஃபெக்டா அப்படியே பிசிறு தட்டாம நின்றும். அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஹீரோவை காட்டுறதுக்கு மிக முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வில்லன். ரகுவரன் நின்னு பேசியிருப்பாப்ல. என்னன்னா ரஜினிகாந்த் மாதிரி இன்னொருத்தர் கூட ஹீரோவா பண்ணிடலாம், ஆனா ரகுவரன் மாதிரி பண்ணல அப்படின்னு கம்பு சுத்துறவங்க நிறைய பேர் இங்க உண்டு. அது உண்மையும் கூட. வில்லன் கேரக்டர்ல அப்படியே பர்ஃபெக்டா நின்றுப்பாப்ல. ஹீரோக்கு ஈக்குவலா இல்ல, ஹீரோக்கு மேலேயே ரகுவரன் அந்த படத்துல டஃப் கொடுத்துருப்பாப்ல. ஃபுல்லா படத்தை என்கேஜ் பண்ணி கொண்டு போயிருப்பாரு. அதை தாண்டி கிட்டத்தட்ட இளையராஜா அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல தேவா மாஸ் பண்ண ஒரு படம் பாஷா. அந்த பேக்ரவுண்டா இருக்கட்டும், ஓப்பனிங் சாங்கா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே நின்று பேசியிருப்பாப்ல தேவா சார். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சொல்லவே வேண்டாம். அதுவும் வில்லனுக்குன்னு ஒரு மியூசிக் போட்டு பாருங்க, அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு இடத்த அந்த படத்துல ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாப்புல தேவா சார். டைலாகு அதுக்கு கொடுத்துருக்க அந்த மியூசிக் அப்பப்பப்பா அப்படி இருக்கும் அந்த படத்துல. இந்த படம் வந்த பிறகு டைலாக்லாம் மீம் மெட்டீரியல் ஆயிடுச்சு. சொல்ல போனா நான் ஒரு தடவை சொன்னா இன்னைக்கும் யாராலையும் மறக்க முடியாத ஒரு டைலாக் அந்த படத்துல இருக்கும். மொத்தத்துல பாஷா ஒரு படம் மட்டும் கிடையாது, அது ஒரு எமோஷன் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் இத்தனை ஆண்டு கழிச்சு கூட இப்படி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையை கொடுக்கறது அந்த படம். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளோட தொடர்புல இருங்க. நன்றி.